ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு முகுதா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு ரெசிபி. வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து பனங்கிழங்கு போட்டிருந்தாங்க. என்னடா கிழங்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. பனங்கொட்டை நம்ம விதைக்கும் போது சின்ன கொட்டையாக நம்ம போட்டோம்னா அதோடைய விளைச்சல் கிழங்கு இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். அதனால தான் சின்ன சைஸாக இருக்குது. இந்த கிழங்கு வந்து மண்ணில் தான் விளையும். அதனால் இதில் மண் அதிகமாக வந்து ரொம்பவே அந்த கிழங்குல அப்சர்வ் ஆகிருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறோம். நல்லா அனுப்பிட்டு தான் இதை நம்ம அடுப்பில் வேக வைக்கணும். இப்போ அம்மா வந்து பாருங்கள், தண்ணியை கழுவும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணியில் எவ்வளோ ஒரு அழுக்கு நிறமாக இருக்குது பாருங்கள். அதையெல்லாம் தூர செலுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா கையால் தேய்ச்சி நல்லா கத்தியால் கூட வந்து நல்லா சுரண்டி விடலாம். அந்தளவுக்கு சில டைம் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும் அதில். அதனால் அந்த அழுக்கு எடுத்து விட்ட பிறகு நல்லா கிளியராக வந்து வெள்ளையாகிடும். அப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அதில் 1 by 1 நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த பனங்கிழங்குல. அதனால மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக வந்து ரெக்டிஃபை ஆகிறத நீங்கள் ஈஸியாக கண்கூடாக பார்க்கலாம். கிழங்கு தோல் எல்லாமே அப்படியே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். நல்ல தண்ணியில் அலம்பி அதை நல்லா சுரண்டி விட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னெல்லாம் சேர்த்து அவிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். அப்புறமா வந்து நீங்கள் எவ்வளோ கிழங்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது ஹைட்டாக இருக்க மூடி தான் எடுத்துக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிற மூடி எடுத்தோன்னா அந்த கிழங்கு வந்து அப்படியே நமக்கு இடிச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைட்டாக வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி எடுத்துகிட்டு இதை விறகடுப்பில் வச்சாச்சு. ஏன்னா இது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நாங்கள் விறகடுப்பில் வச்சுட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு 2 மணி நேரமாவது வேகும். அதனால் பாருங்கள், இப்போ நான் 2 hours கழித்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக ஆவி மணக்க கிழங்கு நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் குக் ஆனதுக்கான அடையாளம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி பனங்கிழங்கு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு சத்தான ரெசிபி. தேங்க்யூ.